இவன் இனியவனின் இன்று ஒரு கவிதை பெண்கள் தினத்திற்காக. நீ பிறந்ததிலிருந்தே சுற்றி கொண்டே இருப்பதால் உன்னை மின்விசிறி என்று சொல்லலாமோ? அப்பாவிற்காக, மகனுக்காக, மருமகனுக்காக, கணவனுக்காக நீ சுற்றி கொண்டே இருப்பதால். வேண்டாம் வேண்டாம். மின்விசிறி மின் இணைப்பு இல்லை என்றால் நின்று விடுமே. இல்லை என்றால் உன்னை நீர் என்று சொல்லலாமோ? நீ ஓடிக்கொண்டே இருப்பதால். வேண்டாம் வேண்டாம். அது பள்ளம் என்றால் தங்கிவிடும். அதனால் நீரோடு உன்னை ஒப்பிட முடியாது. உன்னை காற்று என்று சொல்லலாமோ? வேண்டாம் வேண்டாம். அது அனைத்து இடத்திலும் இருப்பதில்லையே. அதனால் காற்று என்று உன்னை சொல்ல முடியாது. உன்னை தெய்வம் என்று சொல்லலாமோ? வேண்டாம் வேண்டாம். தெய்வத்தை நான் இன்னும் பார்த்ததே இல்லையே. பார்க்காத உன்னோடு எப்படி ஒரே வார்த்தையில் உன்னை ஒப்பிட முடியும்? தெய்வம் என்றும் சொல்ல முடியாது. அது சரி வராது. என்னால் உனக்கான ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அனைத்தும் மாறலாம், நீ மட்டும் மாறுவதில்லை. நிற்காமல் சுழலும் ஒன்றாக அனைத்தையும் தாங்கி நிற்கும் தெய்வத்தையும் உள்ளடக்கி, தெய்வம், காற்று, நீர் இவைகளை அனைத்தும் உள்ளடக்கி நிற்கும், நிற்காமல் சுழலும் உன்னை பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். அவைதான் சரியான வார்த்தை. இது பழையதாக இருந்தாலும் இதுவே உண்மையான வார்த்தை. பெண் தாயே.